ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டாப் 10 டென்டல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த விஷயத்த நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சோ இல்ல நான் 4 பேர்கிட்ட கேட்டோ இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டென்டல் காலேஜ்ல படிக்கிறாங்க அப்படின்னு அவங்ககிட்ட தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி இந்த டாப் 10 டென்டல் காலேஜஸ், அதாவது மோஸ்ட்லி என்னன்னா என் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த டாப் 10 டென்டல் காலேஜஸ் அப்படிங்கிற விஷயத்த நான் இங்க சொல்லல, அதனால நோட் பண்ணிக்கோங்க. அப்ப எது வச்சாச்சே நீ இந்த டாப் 10 டென்டல் காலேஜஸ் அப்படிங்கறத சொல்ல போற அப்படின்னா NIRF. NIRF அப்படின்னா என்னன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இது இந்தியா அளவுல இருக்கிற டென்டல் மட்டும் இல்ல, மெடிக்கல், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அப்புறம் டென்டல் இந்த மாதிரி இருக்கிற காலேஜஸ் தேர்ந்தெடுத்து இது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு மாதிரி. இந்த அமைப்புல பார்ட்டிசிபேட் பண்ற காலேஜஸ்க்கு மத்தியில காம்படிஷனை செலக்ட் பண்ணி, அதாவது அவங்க ஒரு கேட்டகரி வச்சிருப்பாங்க. இந்த கேட்டகரிலாம் அந்த காலேஜஸ்க்கு இருந்துச்சுன்னா அதுக்கு ரேங்க் இவ்வளோ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இதை கண்டக்ட் பண்றது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியா ஃபுல்லா இருக்கிற 155 டென்டல் காலேஜஸ் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, இந்த ரேங்கிங் காம்படிஷன்ல. ஸோ அதுல மொத்தமே 40 காலேஜஸ் தான் இந்த ஆர்கனைசேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரேங்கிங் சிஸ்டத்துக்குள்ள 40 காலேஜஸ் மட்டும்தான் வருதுல. இவங்க 40 காலேஜஸ் ரேங்க் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ரேங்கிங் சிஸ்டத்துல டாப் 10ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து 3 காலேஜஸ் இருக்கு. டாப் 20ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து 6 காலேஜஸ், அகைன் 3 காலேஜஸ் ஆட் ஆகி டாப் 20ல தமிழ்நாட்டுல இருந்து 6 காலேஜஸ். அண்ட் டாப் 40, அதாவது அந்த 40க்குள்ள தமிழ்நாட்டுல இருந்து 10 காலேஜஸ் இருக்கு. ஏன்னா இது அபிஷியலி டிக்ளேர்ட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஷார்ட் அண்ட் கட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த 155 காலேஜஸ் போட்டி போட்டுச்சுல்ல, இந்த காலேஜஸ்க்கு இடையில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட் ஃப்ளோவை செக் பண்ணுவாங்க. அதிகமான பேஷண்ட் ஃப்ளோ, அப்புறம் கிராஜுவேஷன் அவுட்கம், ஒரு வருஷத்துக்கு எத்தனை கிராஜுவேட் அந்த காலேஜ்ல இருந்து கிராஜுவேட் ஆகி வெளியே போறாங்க, எவ்வளவு ஃபெயிலியர்ஸ் இருக்கிறாங்க, இதெல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ரிசர்ச், அங்க எவ்வளவு ரிசர்ச் நடக்குது, என்னென்ன பிஎஸ்சி ப்ரோக்ராம் என்ன கண்டக்ட் பண்றாங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள். அப்புறம் காலேஜஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு இருக்குது, அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, அப்புறம் அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அவங்க காலேஜஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, டென்டிஸ்ட்ரி எந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்டா இருக்கு அந்த காலேஜஸ்ல, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கணக்கெடுத்துதான் இந்த 155 காலேஜஸ்ல இருந்து இந்த 40 காலேஜஸ் ரேங்க் பண்ணிருக்காங்க. அந்த 40 காலேஜஸ்ல தமிழ்நாட்டுல இருந்து 10 காலேஜஸ் இருக்குது. சோ அந்த 10 காலேஜஸ் தான் நான் டாப் 10 டென்டல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த கேட்டகரியில உங்ககிட்ட சொல்ல போறேன். நம்பர் 1, இந்தியாவில டாப் 1 ரேங்கிங்ல இருக்கிற காலேஜ் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அது என்ன காலேஜ்னா சவிதா இன்ஸ்டிடியூஷனல் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ், சென்னை. எஸ், அது டென்டல் காலேஜும் இருக்கு, சவிதா டென்டல் காலேஜ் சென்னையில இருக்கு. அதுதான் டாப் 10 இல்ல, டாப் 1. அதாவது இந்தியாவிலே நம்பர் 1 டென்டல் காலேஜ்னா அது சவிதா டென்டல் காலேஜ் அட் சென்னை. அதோட ஸ்கோர், அந்த NIR ஸ்கோர் மட்டும் எவ்வளவுனா 81.83 ஸ்கோர். இதுக்கு மீன்ஸ் என்னன்னா, ஸ்கோர் இவ்வளவு ஹையா கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அட்வான்ஸ்டு டென்டிஸ்ட்ரி, அதாவது அட்வான்ஸ்ட் டென்டிஸ்ட்ரி அவங்க ஹாஸ்பிட்டல்ல நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் பேஷண்ட் ஃப்ளோ அதிகமா வருதுன்னு அர்த்தம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே ஹையா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் டென்டல் கிராஜுவேட்ஸ் பர் இயர், ஒவ்வொரு வருஷமும் டென்டல் கிராஜுவேட்ஸ் அதாவது 100% கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், தியரியா இருக்கட்டும் பிராக்டிக்கலா இருக்கட்டும் ரொம்பவே ஹையா இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் இந்த ஸ்கோர்ல சொல்ல வராங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தோம்னா SRM டென்டல் காலேஜ் அண்ட் சயின்ஸ். இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. இது எங்க இருக்குதுன்னா சென்னையில இருக்கு. இதோட நேஷனல் ரேங்கிங் லெவல் பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல 7வது இடத்த பிடிச்சிருக்கு இந்த காலேஜ். 3வது காலேஜ் என்னன்னா ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச். அதுவும் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு. நேஷனல் லெவல்ல இதோட ரேங்கிங் பாத்தீங்கன்னா 10வது ரேங்கிங், நேஷனல் 10. அப்புறம் 4வது இடத்துல தமிழ்நாட்டுல 4வது காலேஜ் மீனாட்சி அகாடமிக் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச்.
இதுவுமே ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, அதுவும் சென்னையில தான் இருக்கு. அதோட நேஷனல் லெவல் பாத்தீங்கன்னா 13வது இடத்துல இருக்கு நேஷனல்ல. ஆனா தமிழ்நாட்டுல அது 4வது இடத்துல இருக்கு. அப்புறம் அகைன் 5வது இடத்துல தமிழ்நாட்டுல டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதுவும் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, அதுவும் சென்னையில தான் இருக்கு. அது நேஷனல் 20ல இருக்கு. அப்புறம் 6வது இடத்துல எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் டென்டல் காலேஜ், அதுவும் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, அதுவும் சென்னையில தான் இருக்கு. நேஷனல்ல பாத்தீங்கன்னா 32. அண்ட் 7th செட்டிநாட் டென்டல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இது ஒரு பிரைவேட் காலேஜ், அது வந்து கீழாம்பாக்கத்துல இருக்கு. நேஷனல்ல பாத்தீங்கன்னா 33 பிளேஸ். அண்ட் 8th பிளேஸ்ல வந்து ஆதிபராசக்தி டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இது வந்து மேல்மருவத்தூர்ல இருக்கு. இது ஒரு பிரைவேட் காலேஜ். இதெல்லாம் பிரைவேட் காலேஜ்னா அண்டர் அப்ளிகேட்டட் பை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. நேஷனல்ல பாத்தீங்கன்னா 39th ரேங்க், தமிழ்நாட்டுல 8th பொசிஷன்ல இருக்கு இந்த காலேஜ். அப்புறம் ஃபைனலா 10th இன்க்ளூட் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் இன் சென்னை. இந்த காலேஜஸ்லாம் வந்து ரொம்பவே எஜுகேஷன்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, அப்புறம் பேஷண்ட் ஃப்ளோல எல்லாத்துலயுமே ரொம்ப அதிகமா இருக்கிற காலேஜஸ். ஸோ நீங்களே முடிவு பண்ணிருப்பீங்க எல்லாத்துலயுமே அதிகமா இருக்குன்னா ஃபீஸும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பெர் இயருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு போனீங்கன்னா 7 to 8 lakhs இருக்கும். கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு போனீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில நோ கவர்மெண்ட் கோட்டாஸ் ப்ரோ, ஒன்லி பிரைவேட் காலேஜஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா பார்த்தீங்கன்னா 5 lakhs இல்லை 4 lakhs அந்த மாதிரி வரும் பெர் இயருக்கு. அதுவும் வேரி ஆகும், ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் வேரி ஆகும். ஸோ நான் மொத்தமா என்ன பண்றேன்னா இந்த டீடைல்டு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து மொத்தமா நான் ஒரு பிடிஎஃப்ல ரெடி பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் வந்து இன்னும் நான் டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த பிடிஎஃப் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ பேசிக்கலி வந்து எனக்கு இந்த மாதிரி காலேஜஸை செக்ரிகேட் பண்ணி சொல்றதுலாம் எனக்கு பிடிக்காது. அதனாலதான் நான் இந்த வீடியோ வந்து இவ்வளவு நாள் மேக் பண்ணாமே இருந்தேன். ஆனா நிறைய பேர் வந்து என்கிட்ட டாப் 10 டென்டல் காலேஜஸ் சொல்லுங்க ப்ரோன்னு சொல்றப்ப சரி பரவாயில்ல சொல்லுவோம் அப்படின்ட்டு தான். அப்படியுமே நான் ஏன் ஸ்பெக்ஷனை மற்ற வீடியோஸ்ல சொல்ற மாதிரி அவங்க பார்த்து புரிஞ்சு அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அதனால அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கவர்மெண்டே ஒரு விஷயம், அதாவது கவர்மெண்டே ஆர்கனைஸ் பண்ணி அவங்க அவுட் பண்ண அந்த டாப் 10 டென்டல் காலேஜஸ் தான் நான் இப்ப கொண்டு வந்து கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து 100% அஷ்யூரா இருக்கும். நான் இப்ப சொன்ன காலேஜஸ் எல்லாமே தரத்துல 100% பர்ஃபெக்டா இருக்கும். அதுதான் அந்தந்த ரேங்கிங். ஸோ இதான் நான் சொல்லிடுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்னோட காலேஜ் நான் பர்சனலா நான் எங்க படிக்கிறேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த காலேஜ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே கொடுக்குறேன். என்னோட இன்ஸ்டாகிராம்ல என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். கமெண்ட் செக்ஷன்ல என் காலேஜ் என்ன அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க, அது வந்து கொஞ்சம் பிரைவேட்டான திங். ஸோ அவ்வளவுதான் மக்களே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோல நல்ல கான்செப்ட்ல இன்னொரு நாள் பார்க்கலாம். ஓகே, பாய்.